ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங், அதாவது ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ், பார்ட்டி ப்ளவுஸ்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. அது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து நான் இப்போ கட்டிங் போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக போடுறேன். இப்போ வந்து நான் எப்படி கட்டிங் போடுவேன் ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ்க்கு அப்படின்ட்டு கட்டிங் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ப்ளவுஸ் கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கட் பண்ணாமல் தெளிவாக சிம்பிளாக ட்ரிக் பண்ணி யூஸ் பண்ணி ப்ளவுஸ் நீட்டாக கட்டிங் போடலாம் அண்ட் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப டீப்பாக யோசித்து பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம கொஞ்சம் தெளிவாக யோசிச்சோம்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். கப் ஷேப்பு, ஸ்லீவு, ஆம்கோல் கர்வ் எல்லாமே கரெக்டாக அண்ட் பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். இந்த மாதிரி வந்து கட்டிங் போட்டால் சிம்பிளாக நீட்டாக போட்டுக்கலாம். அந்தந்த மெஷர்மெண்ட் அதாவது அளவு ப்ளவுஸில் வச்சு நம்ம வந்து நீட்டாக போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறது இது. 2 ப்ளவுஸ் ஒட்டா போட்டு கட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் 4-5 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணால் எப்படியாவது ஒரு இன்ச்லனாச்சு அந்த உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம சப்போஸ் 2 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னா அட்டன் டைமில் சேம் அதே வச்சு கொஞ்சம் பின் பண்ணிக்கிங்க. ஏன்னா பின் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது. ஸோ உங்களுக்கு அதே மெஷர்மெண்ட்டோடு வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பின் அப்படியே வச்சு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை கூட வச்சு கட் பண்ணிங்கன்னா எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் எல்லா ப்ளவுஸும் ஒட்டா போட்டு நீங்கள் பின் பண்ணிக்கிங்க. நான் பின் பண்ண கிடையாது, ஏன்னா எனக்கு அப்படியே போட்டு பழக்கமாயிடுச்சு. ஸோ நான் பின் பண்ணல. நீங்கள் வந்து பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு அளவெடுத்து அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுமே பர்ஃபெக்டாக வரும். அண்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். எடுத்து வச்சுருக்கேன் வீடியோஸ். இதோட ஸ்டிச்சிங் வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே A to Z வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் இருக்குது வேணும்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்ம எடுத்து அதை அப்படியே நீட்டாக கட் பண்ணிட்டா ஸ்லீவ் வந்து எந்த விதமான க்ரீசஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நான் ஓவராலாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பர்ஃபெக்டாக டீட்டெயில்டாக ஸ்டெப் டு ஸ்டெப் எல்லாமே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.